Hi and welcome to my channel. தக்காளி கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு குவிக் சட்னி எப்படி பண்ணலான்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி, 2 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 6 பல்லு பூண்டு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடாய் நல்லா சூடான உடனே 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 by 1 நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வதக்கின இன்க்ரீடியன்ஸை ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். எண்ணெய் சூடான உடனே நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 3/4 பாகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோடவே வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம், வெங்காயம் பாதி பாகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்குறேன். ஸோ தட் வெங்காயம் குயிக்காக வதங்கிடும். வெங்காயம் இப்போ பாதி வதங்கியாச்சு. இந்த டைமில் நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், தக்காளி அதோட நீரெல்லாம் வெளியே விட்டு நல்லா வதங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஆயில்லையே எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதங்கினா போதும். ஸோ தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுலாம். ஸோ இன்னும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடுமே ரொம்ப ஜாஸ்தியாக நான் வதக்கலை. அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ நல்லா இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நான் சட்னி அரைக்கிறப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்படி ப்ளெயினாக தான் அரைச்சேன். நமக்கு வேணும்னா அதுக்கப்புறமா ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியும் சாப்பிடலாம், இல்லை நம்ம யூஸ்வலாக பண்ணுற தாளிப்பு பண்ணியும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. சூடாக இட்லி கூட சாப்பிட்றதுக்கும் தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளெயின் தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசை, எஸ்பெஷலி கோதுமை தோசையோடையும் கேப்பை தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கோதுமை தோசை அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, மாவு புளிக்காது. ஸோ நம்ம புளிப்பு ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்றப்போ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது ஈவன் ஃபார் கார பணியாரம் செஞ்சு அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். Hope you like my video. Thank you and happy food.